ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். பிக் பாஸில் ஒரு சேடான நியூஸ், ஒரு ஹாப்பியான நியூஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். விஷ்ணுவோட ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்பவே ஹாப்பியான நியூஸ். ஃபஸ்ட்டு ஃபைனலிஸ்ட்டாக நம்ம விஷ்ணு வந்து பிக் பாஸ்க்குள்ளே என்ட்ரி ஆகியிருக்காரு. உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குது. பிக் பாஸில் இந்த ஃபைனல் டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபைனலிஸ்ட்டாக போயிருக்காரு அப்படிங்கிறது, இது அவரோட ரசிகர்களுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா ப்ளே தான் பண்ணிகிட்டு இருந்தார். என்னென்னா அடிக்கடிக்கு கொஞ்சம் சவுண்டு விட்டு கத்துவார். ஏன் கத்துறோம் எது கத்துறோன்னு தெரியாமையே. மற்றபடிக்கு சூப்பராக ப்ளே பண்ணிகிட்டு இருந்தார். அவர் டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணி போனதில் ரொம்பவே சந்தோஷம். ஒரு சேடான நியூஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது என்ன அப்படின்னா, ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்க ஒரு நியூஸ் என்னென்னா, இன்றைக்கி நம்மளோட கமல் சாரோட எபிசோட் வந்து ஷூட்டிங் போயிருக்கோம் இல்லையா, அதில் வந்து நம்ம ரவீனா தான் வந்து எவிக்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வந்து போயிட்டுருக்கு. இதை கேட்ட உடனே ரொம்பவே ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, நிக்சன் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கார். அவரை விட கம்மியாக மாயா வந்து ஓட்டிங்கில் கம்மியாக இருக்காங்க. இந்த நெட்டில் வந்து நம்ம பார்த்து எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஓட்டிங் லிஸ்ட்டு மக்கள் வந்து ஓட் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு ப்ரையாரிட்டி கொடுக்காம இவங்க வந்து ரவீனா, அதுக்கு முன்னாடி நிக்சனுக்கும் முன்னாடி இருக்கிற ரவீனாவை எவிக்ட் பண்ணுறாங்க. அப்படின்னா யாருக்கு ஃபேவரட்டிசம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழும்பியிருக்கு. உண்மையிலேயே மக்களோட ஓட்டுக்கு வந்து மதிப்பு கொடுக்கல அப்படின்னா எதுக்காக இந்த ஓட்டிங்லாம் போடுறீங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. வருஷம் அவார்ட் ஃபங்க்ஷனில் என்னெல்லாம் நடக்குதோ அதே தான் இப்பயும் பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக மாயாலாம் சத்தியமாக ஏற்றுக்கவே முடியல. அவ்வளோ பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நிக்சன் இப்போ கண்றாவியான விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காரு உள்ள. அதை இவங்கள விட இப்போ பூர்ணிமா நிக்சனை விட அண்ணன் தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறத விட நாங்கள் லவ் பண்ணுறோம் அப்படின்னு டீசெண்டாக பேசிட்டு போகிறாங்க இல்லையா, அது எவ்வளோ மேல் அப்படின்னு தான் சொல்லணும். ரவீனா மணியோட லவ் வந்து வெளியிலேயே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அவங்க உள்ளே போயும் நாங்கள் லவ் பண்ணுறோம் அப்படின்றது தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவங்க பேரண்ட்ஸ்க்கெல்லாமும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். என்னென்னா பிக் பாஸில் வந்துட்டு அது தெரியாத மாதிரி காமிச்சிக்கிட்டாங்க. இதுக்காகலாம் ரவீனாவை எலிமினேட் பண்ணோம் அப்படின்னா ஏற்றுக்கவே முடியாது. சத்தியமாக ரசிகர்கள்லாம் ரொம்பவே ஆத்திரத்தோடு தான் இருக்காங்க. இனிமேல் ஓட்டிங்கே போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த எலிமினேஷன் கண்டிப்பாக ரவீனா தான் அப்படின்னா கண்டிப்பாக மக்களோட எதிர்ப்பை வந்து சேனலுக்கு காட்டுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பாப்போம், வெயிட் பண்ணி. உங்களோட கருத்து என்ன?